வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனிக்கு பக்கத்துல தொப்பம்பட்டி கிட்ட கந்தப்பகவுண்டன் வலசுல தாராபுரம் மெயின் ரோட்லயே இருக்கிற கோல்டன் கல்வி நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு நர்சிங் காலேஜுங்க. முதல்ல இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலேஜுடைய சேர்மன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம காலேஜுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மேடம் சொல்லியிருப்பாங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் மேடம். இந்த போர்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே போன வருடம் நம்மள்ட்ட படித்து இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனவங்க மேடம். இந்த பிளேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த பொண்ணு தான் நம்மளுடைய இந்த வருஷத்தினுடைய டாப்பர். 14,000 சேலரியில் ராசி ஹாஸ்பிட்டல்ஸில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுமே இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட் இருக்கிறவங்க மேடம். இப்போ அவங்கள வந்து நம்ம நேரடியாக நம்ம நோட்டீஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறப்ப இந்த பொண்ணுங்களுடைய ஃபோன் நம்பரே நம்ம கொடுக்குறோம். அவங்க நேரடியாக கால் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம பழனி சுற்று வட்டாரத்திலேயே ஏழை எளிய மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த கோர்ஸ் வந்து இவங்க கோல்டன் கல்வி நிறுவனத்தில் தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் 100% பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா மேக்ஸிமம் சேலரியில் இவங்க வேலையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. TNOU அப்படிங்கிற தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா CCTV, பயோமெட்ரிக்ஸ், RO வாட்டர், 3 லேபு, லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பக்காவாக இருக்குங்க. எல்லாத்தையும் விட இயர்லி ஃபீஸே வெறும் 12,000 ரூபா தான் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயே பே பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குங்க. யூனிவர்சிட்டி அட்மிஷனில் வரக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக 1000 ரூபா ஊக்கத்தொகையும் பெற்று தர்றாங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இலவச லேப்டாப்பும் வாங்கி தராங்க. காலேஜுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் இருக்குங்க. பழனி இன் அண்ட் அரௌண்ட் ஏரியாவில் மட்டும் 23 ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சுருக்கிறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக. அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் 60க்கும் அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸோட பிளேஸ்மெண்ட்டுக்காக டைப் பண்ணியிருக்காங்க. கோல்டன் கல்வி நிறுவனத்தோட சேவைக்காக ஏகப்பட்ட விருதுகளும் இவங்க வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. இங்க என்னென்ன கோர்ஸ் நீங்க இங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க? இப்போ நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ். ஓகே, எல்லாமே 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். என்ன கோர்ஸ்? DHC டிப்ளமோ இன் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் பண்றோம், லேப் டெக்னீஷியன் பண்றோம், எக்ஸ்ரே டெக்னீஷியன் பண்றோம், CT பண்றோம், எல்லாமே பண்றோம் மேம். நம்ம காலேஜ்ல வந்து 2 இயர்ஸ்மே நல்லா இருக்கும். பிளஸ் வந்து 6 மந்த் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவாங்க, 10 மந்த் ட்ரைனிங் போயிருவாங்க, அடுத்து 6 மந்த் கிளாஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 மாசம் கிளாஸ் இருக்கும், 6 மாசம் ட்ரைனிங். அதே 6 மாசம் ட்ரைனிங் இருக்கும், 6 மாசம் கிளாஸ் இருக்கும். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? 10th 12th பாஸ் பண்ணிருக்கோம். பாஸ் ஆர் ஃபெயில். ஃபெயில் இருந்தாலும் ஃபெயில் ஆனாலும் பண்ணிக்கலாம். நல்லா கிளாஸ் 2 இயர்ஸ் கிளாஸ் இருக்கும். பழனிலேயே பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல தான் 3 லேப்மே இருக்கு. ஓகேங்க. அந்த லேப்ல இப்ப பாக்கலாங்களா? நம்ம போய் பாக்கலாங்க மேம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க. இங்க பயோமெட்ரிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஆமாங்க மேம். இப்போ பொண்ணுங்க கேட்குள்ள வர்றதுல இருந்து பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு தான் வந்து கிளாஸ்க்குள்ள போகணும். இப்போ இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இது வந்து பேரண்ட்ஸுக்கு அவங்க ஆப்சென்ட் ஆனா மெசேஜ் போயிடும், பிளஸ் பிரசன்ட் ஆனாலும் மெசேஜ் போயிடும். அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னாவே கோல்டன் காலேஜ் வந்து பிரசன்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போயிடும். சோ என்ன டைமுக்கு வந்திருக்காங்க? இந்த டைம் மெயினா டைமிங் இப்போ 9:30 எங்க காலேஜ் டைமிங் அப்படின்னா 9:30க்கு வராங்களா, 9:28க்கு வராங்களா, இல்ல காலேஜ் விட்டு 9:30க்கு போறாங்களா, அந்த மாதிரி போயிடும், மெசேஜ் போயிடும். மேம் உங்களோட லேப் ஃபெசிலிட்டியை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? மேம் நம்மள்ட்ட மொத்தம் 3 லேப் இருக்குங்க மேம். அனாட்டமி லேபு, ஃபண்டமெண்டல் லேபு, OBG 3 லேப் வச்சிருக்கோங்க மேம். இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அனாட்டமி லேபுங்க மேம். இது எல்லாமே அனாட்டமில இருக்கக்கூடிய பிக்சர்ஸுங்க மேம். மனுஷனோட உடம்புல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, எப்படி எலும்பு இருக்கும், இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 2 டம்மிங் மேம். இது பாத்தீங்க அப்படின்னா மேல் டம்மிங் மேம். இப்போ ஒரு மனித உடம்புல ஆணுக்கு இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் எப்படி இருக்கும், அது வந்து அதே ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க மேம். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் டம்மிங் மேம். இது அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க மேம். மேம் இந்த டம்மி வந்து என்ன பர்பஸ்க்காக வச்சுக்கிறீங்க மேம்? இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து CPR பண்றோங்க மேம். அது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட்டுங்க மேம். ஒரு மனுஷன் மயங்கி விழுந்தோடனே எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த டம்மியை வச்சு பொண்ணுங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க மேம். இன்ஜெக்ஷன் போடுறதுங்க மேம், வைட்டல் சைன்ஸ் பாக்குறது, இப்போ பேஷண்ட்டை ஒரு பெட்ல இருந்து இன்னொரு பெட்டுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணணுன்ற முத கொண்டு நம்ம இங்கே இந்த டம்மியை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோங்க மேம். ஓவரால் ப்ரொசீஜர் எல்லாமே மேம், யூரின் டியூப் போடுறது, சாப்பிட்றதுக்கு டியூப் போடுறது எல்லாமே இந்த டம்மியை வச்சு தாங்க மேம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். மேம் இதெல்லாம் என்னது மேடம்? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? மேம் இது வந்து IM இன்ஜெக்ஷன் சைட்டுங்க மேம். இப்போ நம்ம வந்து பேக் சைடு இன்ஜெக்ஷன் போடுறோம்லங்க மேம், அது வந்து கரெக்டான ஏரியாவில் தான் போடணுங்க மேம். அப்படி அந்த ஏரியா சைட்டில் நம்ம போடலை அப்படின்னும் போது நம்ம காலில் இருந்து ஒரு நர்வ், சயாட்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று வருங்க மேம். தெரியாமல் அந்த நர்வில் வந்து இன்ஜெக்ஷன் பட்டுருச்சு அப்படின்னா பேஷண்ட்னால நடக்கவே முடியாதுங்க மேம். பேரலைசிஸ் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருக்கும் மேம். அதனால சைட் வந்து கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஆமாங்க மேம் இந்த ஏரியாவில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் மேம். ஆமாங்க மேம். இது ஹேண்டுங்க மேம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ
நம்ம ஃபோர் ஆர்மில் வந்து எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறது, இங்கேயும் ஐஎம் இன்ஜெக்ஷன் வந்து போடலாங்க மேம். டிடி இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க மேம், அது இங்கே போடலாங்க மேம். அதுக்காக இந்த பிளேஸுங்க மேம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வென் பிளான் போடுறோம்லங்க மேம். வென் பிளான் வந்து மேஜர் வெயினை தான் டச் பண்ணணும் மேம். அப்போ அந்த மேஜர் வெயினில் எப்படி நம்ம ப்ரொசீஜர் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் இருக்கும், எப்படி ஹேண்டை நம்ம ஃப்ளெக்சிபிள் பொசிஷனுக்கு கொண்டு வரணும், அது எல்லாமே இதை வச்சு பண்ணிக்கலாங்க மேம். அதுக்காக இந்த ஹேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்குங்க மேம். ஆமாங்க. நம்ம வந்து என்னதான் தியரி வைஸ் நம்ம கிளாஸ் எடுத்தாலுமே பொண்ணுங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வைஸ் இருக்கணும் இல்லைங்க மேம். அதுக்காக இந்த டம்மி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோங்க மேம். ஃபுல் பாடியோட ஆர்கன்ஸ்மே வச்சிருக்கோம். ஆமாங்க மேம். இது வந்து ஃபுல் பாடியோட ஆர்கன் இருக்குங்க மேம். நம்மளோடது மேல இருந்து பிரெயின்ல இருந்துங்க மேம் ஓவரால் எல்லா ஆர்கன்ஸுமே இருக்குங்க மேம். இது பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட்டுங்க மேம். இது ஒவ்வொன்றா நம்ம வந்து இந்த மாதிரி கலட்டிக்கலாங்க மேம். கலட்டி இப்போ இது நமக்கு செஸ்ட், இப்போ உள்ள எப்படி வந்து நம்மளுடைய ரிப்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே பொண்ணுங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகங்க மேம். இது பாத்தீங்க அப்படின்னா லங்ஸுங்க மேம். இந்த லங்ஸுமே நம்ம வந்து தனித்தனியா கலட்டிக்கலாங்க மேம். ஒவ்வொன்றா கலட்டும் போது பொண்ணுங்களுக்கு இதுக்கு அடுத்து தான் இந்த ஆர்கான்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து கிளியரா தெரியுங்க மேம். திரும்பவும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க மேம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், இதுதான் அந்த கரெக்டான பிளேஸ் அப்படின்றது வந்து தெரியுங்க மேம். ஹாஸ்பிட்டல் மாதிரியே நிறைய பெட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க மேம். இது எதுக்கு நீங்க இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இது வந்து பெட் மேக்கிங் பண்றதுக்காகங்க மேம். இப்போ ஹாஸ்பிட்டல் சைட் ஸ்டூடெண்ட் போனதுக்கப்புறம் பேஷண்ட் இருக்கும்போது அவங்களை எப்படி ஷிஃப்ட் பண்ணி பெட் மேக்கிங் பண்றதுன்னு தெரியாதுங்க மேம். அதில் ஆக்குபைட் அன்ஆக்குபைட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட் மேக்கிங் வந்து இருக்குங்க மேம். அது பொண்ணுங்க அங்கே போய் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கிருந்தே நம்ம டீச் பண்றோம். பேசிக் அதுல பேசிக்காக. ஆமாங்க மேம். எஸ் மேம். மேம் இந்த டம்மி எதுக்கு யூஸ் பண்றதுக்கு மேம்? இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வெஜினல் பார்ட்ஸுங்க மேம். இன்கே இப்போ நார்மல் டெலிவரி டயத்தில் ஒரு ஃபீமேலுக்கு வெஜினல் வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது, பேபி வந்து எப்படி நம்ம வெஜைனல இருந்து வெளியே வருது அப்படின்றதுக்காக இந்த டம்மி யூஸ் பண்றோம் மேம். இது வந்து நியூபார்ன் பீடியாட்ரிக் டம்மிங் மேம். இப்போ நியூபார்ன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ்க்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் இருக்குங்க மேம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம த்ரோட் கிட்ட கரெக்டாக ஒரு டியூப் போட்டிருக்காங்க மேம். இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக்கியாஸ்டமிங் மேம். ட்ரெக்கியா நம்மளுடைய நோஸ்ல இருக்க நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது ட்ரெக்கியாஸ்டமி பண்ணுவாங்க மேம். அதுக்காக இங்கே டியூப் போட்டு அதை சக்ஷன் பண்ணுறதுக்காக மேம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ராஸ்டமிங் மேம். இப்போ ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஃப்ளூயிடு கலெக்ஷன் இருக்குது, ஏர் கலெக்ஷன் இருக்குது அப்படின் போது கேஸ்ட்ராஸ்டமி டியூப் போட்டு அதை வந்து வெளியெடுப்பாங்க மேம். இது வந்து பெல்விக் ஃபீமேலோட பெல்விஸுங்க மேம். நம்மளோட இடுப்பு எலும்பு அப்படின்னு சொல்கிறோம்லங்க மேம், அதுங்க மேம். இப்போ பேபி வந்து உள்ள வந்து இந்த பெல்விக்குள்ள வந்தாதான் மட்டும்தாங்க மேம் நமக்கு நார்மல் டெலிவரியே ஆகும் மேம். அப்போ அந்த பெல்விஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, எப்படி அந்த பெல்விக் வந்து டெலிவரி டயத்துல நமக்கு விரிஞ்சு டைலட்டேஷன் ஆகுது அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நார்மல் டெலிவரி ஆகும்போது இந்த எலும்பு தான் வந்து விரியணும். எஸ் மேம். இந்த நம்மளுடைய இந்த ரெண்டு இதுக்கு பேர் வந்து இனாமினட் போனுங்க மேம். இந்த ரெண்டு இனாமினட் போனுமே நமக்கு வந்து விரியணுங்க மேம். அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும் மேம். மேம் இது வந்து ஃபீமேல் யூட்ரஸ்ங்க மேம். நம்மளுடைய ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பு, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து இதுங்க மேம். அது என்ன இந்த ஷேப்ல தாங்க மேம் நம்மளுடைய யூட்ரஸ் வந்து இருக்குங்க மேம். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நார்மல் ஸ்ட்ரக்சருங்க மேம். இப்போ வெஜைனல் ஓப்பனிங் எப்படி இருக்கும், ரெக்டல் ஓப்பனிங் எப்படி இருக்கும், இது வழியா நம்ம ஸ்பெர்ம் உள்ள போய் ஃபீட்டஸ்குள்ள ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லைங்க மேம். அது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து கிளியரா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டம்மி வச்சுருக்கோங்க மேம். இங்கே லைப்ரரிக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட்டே இருக்குங்க. அந்த ஏரியாவில் வந்து மாணவிகளுக்கான மருத்துவம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களுமே வந்திருக்கு. ஒரு அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கோல்டன் கல்வி நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்குதுங்க. குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து என் பேர் காவியா. நான் டிஹெச்சிஎஸ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். கோல்டன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தொப்பம்பட்டியிலேருந்து நான் படிச்சுட்ருக்கேன். மானூர்லேருந்து நான் வரேன். இந்த காலேஜ் வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. இங்கே சாரு மேமு எல்லாருமே நல்லா சொல்லி தருவாங்க, நல்லா படிப்பாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸ் நிறைய நடக்கும். தியரியை விட ப்ராக்டிக்கல் வந்து இங்கே ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லி தருவாங்க. நாங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இப்போது 1 இயர் நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு இப்போ மீண்டும் செகண்ட் இயர் தியரிக்கு வந்திருக்கோம். இன்னும் 2 மாதத்தில் எங்கள் கோர்ஸ் முடிய போகுது. நாங்கள் வந்து அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் வந்து வேலைக்கு போவோம். நம்ம வந்து வெளியூருக்கு இப்போ வேலைக்கு போகலான்னாலும் நம்ம காலேஜிலேருந்து போட்டு தருவாங்க. இல்லாட்டி லோக்கலில் இருந்தாலும் நம்ம காலேஜில் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருப்பாங்க. அதே பஸ்ஸில் போகும்போது மேமும் கூட வந்துட்டு வரும்போதும் மேம் கூட தான் நாங்கள் வருவோம். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. ரொம்ப செக்யூரிட்டியாக சேஃபாக இருக்கும். நீங்கள் நர்சிங் படிக்கணுன்னா நம்ம கோல்டன் இன்ஸ்டியூஷன் ஒரு அருமையான இன்ஸ்டியூஷன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என் பேர் விஜயா. நான் சத்யா நகர்லேருந்து வரேன். எனக்கு ட்ரைனிங் 1 வருஷம் போட்டிருந்தாங்க. மேம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்லி 3 டைம்ஸ் கூட வருவாங்க மேமு. டெய்லியும் அயன் டேப்லெட் வந்து கொடுத்துட்டு போவாங்க. நாப்கின்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
என் பேர் வந்து சுபலக்ஷ்மி. நான் ஆயக்குடியிலேருந்து வரேன். கோல்டன் நர்சிங் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். 1 இயர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 இயர் ட்ரைனிங்லேயே நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நீங்களும் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டன் கல்வி நிறுவனத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அட்மிஷன் தொடர்பான மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணிவிட்டு நேர்லேயே இன்ஸ்டியூட்டையும் விசிட் பண்ணுங்கள்.